இந்த அறுக்கக்கூடிய பிராணிகளிலே 7 உறுப்புகளை சாப்பிட வேண்டாம் என்று பெருமானார் தடை செய்திருக்கிறார்கள். குர்பானியிலே மட்டுமல்ல, எந்த நேரத்திலும் எந்த நேரங்களிலேயும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் மாடுகளிலேயும் எந்தெந்த பொருட்களை எந்த உறுப்புகளை சாப்பிடக்கூடாது என்பதையும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ரத்தம் சாப்பிடுவது ஹராம். அது மனித ரத்தமாக இருந்தாலும் சரி, மிருக ரத்தமாக இருந்தாலும் சரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அறுக்கப்படுகின்ற பிராணியினுடைய ரத்தத்தை குடிப்பது ஹராம். இன்னைக்கு ரத்தம் விலை கொடுத்து வாங்குகிறார்கள். நம்மிலே நிறைய பேர்கள் பார்க்கிறோம். ஹராமாக்கப்பட்ட ஒரு பொருளை சாப்பிடுவதும் ஹராம், அதை விற்பதும் ஹராம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரத்தம் மனிதனுடைய நோய்களின் பிறப்பிடம் என்று சொல்லப்படுகிறது. வெள்ளை அணுக்கள், சிகப்பணுக்கள் என்றெல்லாம் நாம் மருத்துவமனையிலே போனால் அதை முதலிலே ஜுரம் வந்துவிட்டால், காய்ச்சல் வந்துவிட்டால் 3 நாட்களுக்கு பின்னால் ரத்தத்தை தான் அவன் அதை பரிசோதனை செய்கிறான். ரத்தத்தை பரிசோதனை செய்துதான் அவன் சொல்லுகிறான் என்ன காய்ச்சல் இருக்கிறது என்பதாக. நோயை கண்டுபிடிப்பதற்கு ரத்தம் தான், அந்த ரத்தத்தின் மூலமாக நோய்கள் பரவுவதற்கு வசதியாக இருக்கிறது. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரத்தம் என்பது ஹராம் என்று சொன்னார்கள். அது குர்பானி கொடுக்கின்ற ரத்தங்களாக இருந்தாலும் சரி, சாதாரண ரத்தங்களாக இருந்தாலும் சரி, ரத்தத்தை சாப்பிடுவது ஹராம் என்று சொன்னார்கள். இரண்டாவது, பித்தப்பையை சாப்பிடுவது ஹராம். மூன்றாவது, ஆண் குறிகளை சாப்பிடுவது, பிராணியினுடைய ஆண் குறிகளை சாப்பிடுவது ஹராம். பெண் குறிகளை சாப்பிடுவது ஹராம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், விதறுகளை சாப்பிடுவது ஹராம் என்று சொன்னார்கள். கடைசியாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கழலையை சாப்பிடுவது ஹராம். அதற்கு முன்னால் சொன்னார்கள், மூத்திர பையை சாப்பிடுவதும் ஹராம் என்று சொன்னார்கள். இந்த 7 விஷயங்களை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக்கி இருக்கிறார்கள். அதை குர்பானியிலேயும் சாப்பிடக்கூடாது, குர்பானி அல்லாத சாதாரண நேரங்களிலேயும் சாப்பிடக்கூடாது என்பதையும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள்.